இனிய மாலை வணக்கம். இந்திய பங்குச்சந்தை நிலவரங்கள் குறித்த இன்றைய இந்த பிரத்யேக பகுப்பாய்விற்கு உங்களை வரவேற்கிறேன். சிக்கலான உலகளாவிய பொருளாதார மாற்றங்களை நாம் முதலீடு செய்வதற்கு ஏற்ப தெளிவான மற்றும் பயனுள்ள தகவல்களாக இன்னைக்கு நாம மாத்த போறோம். சரி, இன்னைக்கு நாம என்னென்ன பார்க்க போறோம்னு சுருக்கமா சொல்லிடுறேன். உலகளாவிய மேக்ரோ நிலவரங்கள்ல ஆரம்பிச்சு உள்நாட்டு சந்தை நிலவரங்கள், பணப்புழக்கம், டெக்னிக்கல் லெவல்ஸ், அப்புறம் கவனிக்க வேண்டிய ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் வரைக்கும் எல்லாத்தையும் ஒன்னா அனலைஸ் பண்ண போறோம். முதல் கட்டமா உலகளாவிய மேக்ரோ மற்றும் அசெட் கியூஸ், குளோபல் மார்க்கெட்ல நடந்த புவிசார் அரசியல் மாற்றங்கள் நம்ம சந்தைக்கு எப்படி அடித்தளமா அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாமா? கடந்த ஒரு 48 மணி நேரத்துல நடந்த ஒரு மிகப்பெரிய மேக்ரோ மாற்றம் என்ன தெரியுமா? பிரெண்ட் கச்சா எண்ணெய் விலை பேரலுக்கு $108.35 கணிசமா குறைஞ்சிருக்கு. இதுக்கு முக்கிய காரணம் ஹார்மோஸ் ஜலசந்தியில அமெரிக்கா அவங்களோட ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் நடவடிக்கைய தற்காலிகமா நிறுத்தி வச்சதுதான். இதனால இந்தியாவோட இறக்குமதி பணவீக்கம் பத்தின பயம் இப்போதைக்கு குறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். இதோட எதிரொலி உலகளாவிய சந்தைகள்ல எப்படி இருக்குன்னு பாருங்க. முதலீட்டாளர்கள் மீண்டும் ரிஸ்க் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அமெரிக்காவோட டவ் ஜோன்ஸ் 49,298 ஒரு புதிய உச்சத்தையும், நாஸ்டாக் 25,326 என்ற ரெக்கார்ட் லெவலையும் தொட்டிருக்கு. ஆசியா சந்தைகளை பொறுத்தவரை டெக் பங்குகளோட எழுச்சியால தென்கொரியாவோட காஸ்பி தடாலடியா 7% ஏறியிருக்கு. இது ஒரு மாபெரும் ரிலீஃப் ரேலின்னு தான் சொல்லணும். ஆனா இங்க ஒரு சுவாரஸ்யமான முரண்பாடு இருக்கு. கச்சா எண்ணெய் விலை சரிஞ்சதால அமெரிக்காவோட 10 வருட கடன் பத்திர வருவாய் 10-year yield 4.34% குறைஞ்சிருக்கு. அது ஓகே. ஆனா அதே நேரத்துல பாதுகாப்பான முதலீடா கருதப்படுற தங்கம் அவுன்ஸுக்கு $4,650 தாண்டி தொடர்ந்து ஏறிக்கிட்டே இருக்கு. அப்போ இதுல இருந்து என்ன புரியுது? புவிசார் அரசியல் பதற்றங்கள், ஜியோபாலிட்டிக்கல் டென்ஷன் இன்னும் முழுமையா சந்தையை விட்டு விலகல அப்படிங்கிறது தான். சரி, இப்போ உள்நாட்டு சந்தைகளுக்கு வருவோம். இந்த குளோபல் சென்டிமெண்ட்டை நம்ம இந்திய மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணுச்சுன்னு பாப்போம். இன்னைக்கு காலையில நம்ம சந்தை ஒரு பிரம்மாண்டமான கேப்பா ஓப்பனிங் கொடுத்துச்சு. நிஃப்டி ரொம்ப ஸ்ட்ராங்கா 24,200 என்ற முக்கிய எல்லையை தாண்டிடுச்சு. சென்செக்ஸ் 77,500 புள்ளிகளை தாண்டி சம ஸ்பீட்ல மேல போயிருது. மெயின் இண்டெக்ஸ் மட்டும் இல்லாம மிட் கேப் மற்றும் ஸ்மால் கேப் பங்குகளும் இன்னைக்கு ஒரு அட்டகாசமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்கு. இதுல நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் செக்டார் ரொட்டேஷன். குளோபல் பாண்ட் ஈல்ட் குறையிறது நம்ம ஐடி மற்றும் பொதுத்துறை வங்கிகளுக்கு ஒரு மிகப்பெரிய பூஸ்ட் கொடுத்திருக்கு. பச்சை பசேல்னு இருக்கிற இந்த மார்க்கெட்ல எஃப்எம்சிஜி துறை மட்டும்தான் இன்னைக்கு கொஞ்சம் டல்லா பின்தங்கி காணப்படுது. அடுத்து சந்தையோட முக்கிய உந்து சக்திகள் மற்றும் லிக்விடிட்டி, கீ டிரைவர்ஸ் அண்ட் மார்க்கெட் லிக்விடிட்டி. இன்ஸ்டிடியூஷனல் பிளேயர்ஸ்க்கு நடுவுல நடக்கிற அந்த மாபெரும் இழுபறி போர பத்தி இப்ப பாப்போம். உண்மையிலே நம்ம இந்திய பங்குச்சந்தை இப்போ ஒரு மிகப்பெரிய லிக்விடிட்டி ஸ்ட்ரெஸ் டெஸ்ட்டை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு. ஒரு பக்கம் வெளிநாட்டு நிறுவன முதலீட்டாளர்கள் FIIs தொடர்ந்து மேக்ரோ காரணங்களுக்காக மார்க்கெட்லேருந்து பணத்தை வெளியே எடுத்துட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம உள்நாட்டு முதலீட்டாளர்களின் DIIs ரெக்கார்ட் பிரேக்கிங் SIP முதலீடுகள் அந்த FII செல்லிங்க முழுமையா உறிஞ்சி எடுத்துடுது. இதுதான் நம்ம மார்க்கெட்டோட உண்மையான பலம். லிக்விடிட்டி ஒரு பக்கம் இருந்தாலும் சில குறிப்பிட்ட செய்திகளும் இன்னைக்கு சந்தையை உந்தி தள்ளியிருக்கு. குறிப்பா AMD நிறுவனத்தோட சர்வர் சிப் ரேலியால அமெரிக்க டெக் செக்டார்ல ஏற்பட்ட எழுச்சி நம்ம சந்தையிலையும் எதிரொலிக்குது. அதே போல மேற்கு வங்க தேர்தல் முடிவுகளையும் சந்தை எந்த ஒரு பயமும் இல்லாம நியூட்ரலா எடுத்துக்கிட்டு விலையில சேர்த்துடுச்சு. இதனால டாலருக்கு எதிரான ரூபாய் மதிப்பு 95.20 என்ற அளவுல கொஞ்சம் ப்ரெஷர்ல இருந்தாலும் ஓவரால் மார்க்கெட் சென்டிமெண்ட் ரொம்பவே பாசிட்டிவா தான் இருக்கு. அடுத்ததா டெக்னிக்கல்ஸ் மற்றும் டெரிவேட்டிவ் ஸ்ட்ரக்சர். இந்த ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாம் சார்ட்ல என்னென்ன லெவல்ஸ் காட்டுதுன்னு பாப்போம். சந்தையோட பயத்தை அளவிடுற இந்தியா விக்ஸ் அதோட சமீபத்திய உச்சத்திலிருந்து நல்லாவே கூல் டவுன் ஆகி இப்போ 17 முதல் 18 ரேஞ்ச்குள்ள செட்டில் ஆகியிருக்கு. எக்ஸாக்டா சொல்லணும்னா 17.5. இதோட அர்த்தம் என்ன? டெரிவேட்டிவ் ட்ரேடர்ஸ் மத்தியில இருந்த அந்த ஷார்ட் டேர்ம் பேனிக் இப்போ கணிசமா குறைஞ்சிருக்கு. ஆனா டெக்னிக்கலா நாம ஒரு விஷயத்த ரொம்ப உன்னிப்பா கவனிக்கணும். இது வெறும் டெட் கேட் பவுன்ஸ் இல்லாம ஒரு ஸ்ட்ராங்கான ட்ரெண்ட் ரிவர்சலா மாறணும்னா நிஃப்டி அதோட 50 நாள் மூவிங் ஆவரேஜான 24,350 என்ற ரெசிஸ்டன்ஸை உடைச்சு ஸ்ட்ராங்கா நிக்கணும். கீழே 24,000 அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான சப்போர்ட் லெவலா இருக்கு. பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை 55,000 அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான பிவோட் நிலையா இருக்கு. அடுத்து உடனடி ஈவெண்ட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். எல்லாம் நல்லா போயிட்டு இருக்க இந்த நேரத்துல நம்ம உஷாரா இருக்க வேண்டிய சில ரிஸ்க்குகளை பத்தியும் பேசியே ஆகணும்.
இந்த புல்லிஷ் சென்டிமெண்ட் ரொம்பவே மென்மையானது, அதாவது ஃப்ரஜைல் அப்படின்னு தான் சொல்லணும். ஹார்மஸ் ஜலசந்தியில அமெரிக்க ராணுவம் பண்ற அந்த ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் ஆபரேஷன்ல ஏதாவது ஒரு சின்ன புவிசார அரசியல் சிக்கல் வந்தா கூட போதும், கச்சா எண்ணெய் விலை மறுபடியும் ராக்கெட் வேகத்துல ஏறிடும். இன்னைக்கு பார்த்த இந்த மொத்த மார்க்கெட் ஏற்றமும் அப்படியே தலைகீழா மாறுறதுக்கு அது ஒன்றே போதும். அதுபோக நாளைக்கு வரப்போற அமெரிக்காவோட ஏடிபி வேலைவாய்ப்பு டேட்டாவையும் யுஎஸ் ஏடிபி நான் ஃபார்ம் டேட்டாவையும் நம்ம ரொம்ப உன்னிப்பா கவனிக்கணும். இறுதியா நம்ம சம்மரி மற்றும் இன்ஸ்டிடியூஷனல் பயாஸ், சம்மரி அண்ட் இன்ஸ்டிடியூஷனல் பயாஸ், இந்த டேட்டா எல்லாத்தையும் வச்சு நம்ம ஃபைனல் வியூ என்னன்னு பார்த்துடலாம். மார்க்கெட் வல்லுநர்கள் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்திய சந்தைக்கான பேஸ் கேஸ் இப்போ ஒரு டிஃபென்சிவ் நிலைமையிலிருந்து மாறி ஒரு ப்ரோ ஆக்டிவ் ரேலியை நோக்கி நகர்ந்திருக்கு. மத்திய கிழக்கு நாடுகள்ல இந்த போர் நிறுத்தம் மட்டும் தொடர்ந்து நீடிச்சதுன்னா மார்க்கெட்ல கால்குலேட்டட் ரிஸ்க் எடுக்கிறதுக்கான ஒரு சூப்பரான வாய்ப்பா இது அமையும். முடிவா இன்னைக்கு மார்க்கெட்டை டிரைவ் பண்ண அந்த 3 முக்கிய தீம்ஸ் என்னென்ன? 1, கச்சா எண்ணெய் விலை குறைஞ்சது. 2, எஃப்ஐஐ செல்லிங்க தாங்கி நிக்கிற நம்ம ரீட்டைல் முதலீட்டாளர்களோட எஸ்ஐபி பண்ணும். 3வது, ஐடி துறையோட இந்த செக்டார் ரொட்டேஷன். இன்றைய இந்த பிரத்யேக பகுப்பாய்வில் இணைந்ததற்கு மிக்க நன்றி. டெக்னிக்கலா மார்க்கெட் இவ்ளோ முக்கியமான லெவல்ஸ்ல இருக்கிற இந்த சூழ்நிலையில நாளைய ஓப்பனிங் பெல்லுக்கு உங்க போர்ட்ஃபோலியோவை எப்படி பொசிஷன் பண்ண போறீங்க? யோசிங்க, சரியா திட்டமிடுங்க.